வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாட்டுக்கு சிடெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எது பார்த்தோன்னா, இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு 2020 அப்டேட் ஏதாவது வந்திருக்கு. இந்த மந்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. நம்ம வந்து நம்ம யூசர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபோட்டோஸ் ஏதாவது போட்டோம்னா அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் கமெண்ட்ஸாக இருக்கலாம். இப்போ ரொம்ப பிடிச்சமான கமெண்ட் இருக்கலாம். ரொம்ப பிடிச்சவங்க ஏதாவது உங்களுக்கு அந்த ஃபோட்டோக்கு கமெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்து இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணலைன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் போய் லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உங்களுக்கான நீங்கள் வந்து இமேஜில் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏதாவது ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி வந்து உங்களுக்கு போய்க்கிங்க. எந்த இமேஜில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த பிக்சர்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த லைக்ஸ் வந்திருக்கலாம். அந்த இதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம். அந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ்ல வந்து நீங்கள் பின் பண்ண ஆசைப்படுற கமெண்ட், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஏதாவது குழந்தை ஃபோட்டோ வச்சிருப்பீங்க, அந்த இது கமெண்ட்ஸ் வந்திருக்கலாம். அந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி வந்து காட்டுறேன். இந்த அப்ளிகேஷன், அதாவது எந்த ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் பின் பண்ணுமோ அந்த ப்ரொஃபைல் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கமெண்ட் செக்ஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட பிக்சருக்கு வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2 கமெண்ட்டில் வந்து இப்போ எனக்கு ஒரு கமெண்ட் வந்து நான் பின் பண்ணி வைக்க போகிறேன். அதாவது வந்து இதுக்கப்புறம் இந்த இமேஜில் வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்களோ இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணும்போது இந்த இமேஜில் வந்து இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வந்து இவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பர்சனாக இருக்கலாம். ஒரு நல்ல கமெண்ட் போட்டிருக்கலாம். அதாவது ஒரு சூப்பரான ஒரு இமேஜுக்கு வந்து ஒரு நல்ல கமெண்ட், குட் வேல்யூபிள் கமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த கமெண்ட் வந்து நீங்கள் பின் பண்ணி வந்து எல்லாத்துக்கும் ஷோ ஆகிற மாதிரி காட்டிக்கலாம். இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா பின் ஆப்ஷன் மேலே காட்டுறது பார்த்தீங்களா. பழைய வெர்ஷனில் வந்து இந்த பின் ஆப்ஷன் காட்டியிருக்காது. இப்போ வந்து புதுசாக வந்து அப்டேட்டில் வந்து மேலே பின் ஆப்ஷன் காட்டியிருக்கு. பின் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பின் யுவர் ஃபேவரட் கமெண்ட்ஸ், அதாவது பின் அப் டு 3 கமெண்ட்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் ஃபேவரட் பண்ணிக்கலாம். அதாவது பின் அப் டு 3 கமெண்ட்ஸ் அப் டு ஷோ தம் டாப் ஆஃப் யுவர் போஸ்ட் அண்ட் ஹைலைட் பாசிட்டிவ்லி. அதாவது ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கலாம். அந்த மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு 3 கமெண்ட்டை வந்து நீங்கள் தனியாக வந்து பின் பண்ணி வந்து அதை தனியாக பின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பின் பண்ணிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ யாராவது யூசர் வந்து செக் பண்ணி பார்க்கல, இந்த கமெண்ட் வந்து டாப் ஆஃப் த பின் கமெண்ட்டில் வந்து யூஸாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு அந்த பின் வேணாம்னு சொன்னாலும் நீங்கள் அன்பின் பண்ணிக்கலாம். அன்பின் ஆர் கேன்சல் இருக்குது, அதை பின் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது கமெண்ட்டையும் நீங்கள் பின் பண்ணி அதாவது பின் பண்ணி வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி 3 கமெண்ட், அதாவது 3 டாப் ஆஃப் த 3 கமெண்ட் வந்து நீங்கள் பின் பண்ணுற மாதிரி புது அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அதை கமெண்ட்டில் பின் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிக்கல காரணத்தையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.